சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை, ரசிகர்களுக்கு திடீர் கட்டுப்பாடு, பின்னணியில் தாவேகாவின் சின்னம். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசிலுக்கு தடை போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்கியது. இந்தியா மற்றும் இலங்கையில் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த T20 தொடரில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் மொத்தம் 7 போட்டிகள் நடைபெற உள்ளது. அதன்படி முதல் போட்டி இன்று நடந்தது. ஆப்கானிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் இன்று சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் மோதின. இந்த நிலையில்தான் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசிலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டெக்கான் குரோனிக்கல் பத்திரிகையின் பத்திரிகையாளர் சந்தோஷ்குமார் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சேப்பாக்கம் மைதானத்தில் விசிலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மைதானத்தின் நுழைவு வாயில்களில் ரசிகர்களிடம் விசில் உள்ளதா என்று சோதனை நடத்தப்பட்டது. அதேபோல விசில்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என வியாபாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நேரத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்படியான சூழலில்தான் சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் விசில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை இதுவரை விசிலுக்கு தடை போட்டதில்லை. ரசிகர்கள் எப்போதும் விசில் எடுத்து செல்வதும் மைதானத்தை சுற்றி விசில் விற்பனை செய்வதும் வழக்கமான ஒன்றாகும். இதற்கு முக்கிய காரணம் IPL-இல் சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடு என்ற வாதகத்தை பயன்படுத்துவதோடு விசிலை மையப்படுத்திதான் பாடலை உருவாக்கியுள்ளது. ஆனால் T20 உலகக்கோப்பை போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்குள் விசில் எடுத்து செல்ல தடை போட்டப்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அல்லது சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதான நிர்வாகிகள் சார்பில் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை.